கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர்னால் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஒரு விருப்பமாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவருங்கிறது மூன்றாவது நிலை. சரிங்களா? 3 பேர் இருக்காங்க மொத்தமாக. திரித்துவமான கடவுள் 3 பேர். இந்துக்கள் சொல்கிறாங்கல்ல, சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் திருமால் அப்படி சொல்கிறாங்களா, மும்மூர்த்தின்னு சொல்லி அவங்க வழிபடுறாங்கல்ல. இது முழுவதுமே இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்தது தான். சரிங்களா? 3 வேறாக இருக்கிறார்கள். தெய்வத்தன்மை, திரித்துவ நிலை, 3 நிலை. முதல் நிலை வந்து பிதாவாகிய தேவன். அதான் யூதர்கள் வழிபடுறாங்க, யெகோவா தேவன். அவருக்கு பெயரே கிடையாது. யெகோவா தேவன் ஒரு வாட்டி மோசே, நீ உங்கள் பேர் என்னன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, எனக்கு பேரே கிடையாது, இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆண்டவர். ஒரு பாடல் ஞாபகம் வருது. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே, தரிசிப்பதினால் சரணம் சரணம். இதான் பிதாவாகிய தேவன். அவர் பிதாவாகிய தேவன் வந்து ஒரு பெரிய சிங்காசனத்தில் சீயோன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. பரலோகத்திலையுமே மூணு நிலை இருக்குது. அதில் சீயோன் அப்படிங்கிற ஒரு உன்னதமான இடம் இருக்குது. 3வது வானம். அந்த இடத்துல தான் பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கிறார். பெரிய சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். அது ஒரு நிசப்தமான ஒரு அமைதியான ஒரு இடம். தேவ தூதர்களோட நடமாட்டம் அவ்வளோவா இருக்காது. பனிமயமாக இருக்கும் அங்கே ஃபுல்லாமே. அவரை ஒரு உருவம் மறைத்திருக்கும். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இதான் பிதாவாகிய தேவன். முதல் அவர் வந்து ரொம்ப ஜெகஜோதியாக இருப்பார், ஜோதிமயமானவர். அவருடைய சிங்காசனத்து பின்னாடி இருந்து நிறைய வெளிச்சங்கள் புறப்படும், நிறைய மகிமை புறப்படும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையவராக இருப்பார். வானவில் ஃபுல்லாமே ஆண்டோட சிங்காசனத்துக்கு பின்னாடி அப்படி மின்னி கொண்டு இருக்கும். எல்லாமே அப்படி இருக்கும், ஒளிக்கற்றைகள் இருக்கும். இதான் பிதாவாகிய தேவனுடைய தன்மை. அவர்கிட்ட இருந்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அது எப்படி அப்படின்னா, 2வது அதிகாரம், சங்கீத புஸ்தகம்னு ஒன்று இருக்குது. அதில் 2வது அதிகாரம் நம்ம வாசித்தோன்னா, அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வந்துச்சு 2வது அதிகாரம். இதில் இங்கே பாருங்கள், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். இந்த சீயோனில் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இருக்கார். அவர் சொல்கிறார் பாருங்க, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய, இது ஆண்டவருடைய பரிசுத்த பர்வதம்னா மலைகள் உள்ள இடம். சீயோன் அப்படிங்கிற நிறைய அந்த மலை, வெண்மயமான பனிகள், அந்த மலைகள் உள்ள இடம். இதைத்தான் அந்த காலத்தில் அகத்திய முனிவர்களும் பல ரிஷிகளும் ஆண்டவர் வந்து இந்த பனி மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல. அவங்கெல்லாம் நிறைய தியானம் பண்ணி, அதாவது எப்படின்னா, இப்போல்லாம் அப்படி இல்லை, முன்னாடி வந்த ரிஷிகள்லாம் எப்படி தியானம் பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு ஹிந்துக்களுடைய அந்த ஃபுல் சாஸ்திரங்களும் எனக்கு தெரியும், இஸ்லாமியருடைய அந்த குரான் பற்றி எனக்கு தெரியும், 2மே எனக்கு தெரியும். சரிங்களா? அந்த ரிஷிகள் வந்து இதெல்லாம் நிறைய சாப்டர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாப்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த ரிஷிகள் தவம் பண்ணுவாங்க. எதுக்கு தவம் பண்ணுவாங்கன்னா, பல வருடங்களாக ஒரு இடத்துல தவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள சுற்றி ஒரு கரையான் புத்து அப்படியே வளரும். அவங்கள சுற்றி அப்படியே அவங்க தவம் செஞ்சுட்டே இருப்பாங்க, சாப்பிடாமலும். அது அப்படியே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, இப்போது ஆண்டவரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வரம் பெறணும் அப்படின்னா அவங்க அப்படியே ஆண்டவரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே அந்த இடத்துலையே இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. ரிஷிகள் அந்த மாதிரி பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள சுற்றிலும் அப்படியே அந்த புத்தெல்லாம் அப்படியே இருக்கும். அப்போ அவங்களுடைய தவத்தை பார்த்து ஆண்டவர் காட்சி அளித்து, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவங்களுடைய விருப்பத்தை சொல்லுவாங்க. இப்படி ரிஷிகள் தியானம் பண்ணி தான் ஆண்டவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாங்க. பனிமயமான வெள்ளையாக பனியாக இருக்கும், ஒரு பெரிய மலை இருக்குது. அதைத்தான் வந்து கைலாச மலைன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இது ஃபுல்லாமே எங்கே இருக்குது, பைபிளிலேருந்து வந்தது தான். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இடத்துல தான் சீயோன். அந்த இடத்துக்கு பேர் தான் சீயோன். அதுக்கு ஒரு மலை இருக்குது. அந்த மலையாக இருக்கும். அது ஒரு இடத்துல ஆண்டவர் பெரிய சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்துருக்காரு. அதுதான் யெகோவா தேவன். அவருக்கு பெயரே கிடையாது. பிதாவாகிய தேவன். அவர் பெரியவராக இருப்பார், மிக பெரியவராக இருப்பார். சரிங்களா? இதான் அதில் சொல்லுது.
அந்த சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். இது சொல்கிறது யார்? இது ஒரு நபர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. சரியா? நான் நான் வீற்றிருக்கிற சியோன்கிற மலையில் நான் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அவருடைய ராஜானா யாருன்னா அதுதான் இயேசு கிறிஸ்து. சரிங்களா? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அந்த சியோனிலே வைத்தாராம். எப்படின்னா பாருங்கள், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன். சரியா? இது கர்த்தருங்கிறது யெகோவா தேவன். என்னை நோக்கிங்கிறது கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அப்போ பிதாவாகிய தேவன் ஏசப்பாவை பார்த்து சொல்கிறாங்க, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். ஜனிப்பித்தல் அப்படின்னா இந்த குளோனிங் முறையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஃபுல்லாமே பைபிள்லேருந்து வந்தது தான். ஜனிப்பித்தல் அப்படின்னா ஒருத்தரை மாதிரியே இன்னொருத்தரை அவருக்குள் இருந்து உருவாக்குகிற முறை தான் அந்த குளோனிங் முறை. அதை தான் ஜனிப்பித்தல் நம்ம சொல்கிறோம். சரியா? ஆண்டவர் எல்லார்ட்டையும் அவர் மிக பிரமாண்டமாக இருக்கிறபடியினால் அவருடைய சத்தத்தையும் நம்மளால் கேட்க முடியாது. அவர் பேசினார்னா நம்மளால் தவிடுபடி ஆயிடுவோம். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய அந்த சத்தத்தை நம்மளால் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் அவர் 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 மனுஷங்கிட்ட அவளை ஈஸியாக என்ன செய்ய முடியாது, பேசி உறவாட முடியாத காரணத்தினால் அவரே போல் இன்னொருத்தரை அவருக்குள் இருந்து உருவாக்குகிறார். அவர் தான் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சரிங்களா? நீர் என்னுடைய குமாரன். ஆண்டவர் அந்த பிதாவாகிய தேவனுக்குள் இருந்து ஒரு மனிதரை உருவாக்குகிறார். அப்போது அது யார்? இவர்கிட்ட இருந்து தானே ஒருத்தர் வராரு. அப்போ குமாரன் தானே, அதான் குமாரன். இன்று நான் ஜனிப்பித்தேன். ஆண்டவர் ஜனிப்பித்து அவருக்குள் இருந்து எடுத்தார் அப்படின்னு சொல்லி இதில் இருக்குது. பூமியின் எல்லைகளை நமக்கு சொந்தமாக கொடுப்பேன் அப்படி இருக்குது. பூமியின் எல்லைகள்னால் இந்த பூமி முழுவதும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக கொடுப்பேன். அப்போ இயேசு கிறிஸ்து யார்? அவர் ஒரு இளவரசன். அவர் ஒரு எப்படி தேவகுமாரன், ஆண்டவருடைய மகன். சரிங்களா? அவர் தான் ஆண்டவரும் அவர் தான் தேவகுமாரனும் அவர் தான். சரிங்களா? பிதாவாகிய தேவன். இப்போது பிதாவாகிய தேவன் யாருன்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? ஆண்டவர் அவருக்குள் இருந்து ஜனிப்பித்தார். அவரை போல ஒருத்தரை ஜனிப்பித்தார். அவர் தான் தேவகுமாரன் எனப்பட்டார். அந்த தேவகுமாரன் தான் யார்? அப்போ பேர் இல்லாமல் இருந்துச்சு. பூமியில் பிறந்ததுக்கப்புறம் தான் இயேசுன்னு பேர் வைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ 2 நபரை நம்ம பார்த்துட்டோம். இந்த 3வது நபர் யார் அப்படின்னா அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை நம்ம பார்க்குறோம். இந்த 3வது நபர் 3 பேர் கடவுள், 3 கடவுள். சரிங்களா? ஒன்று பிதாவாகிய தேவன், அவருக்குள் இருந்து வந்தவர் தான் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. 3வதும் அந்த பிதாவாகிய தேவனுக்குள்ளே இருந்து வந்தவர் தான் அந்த பரிசுத்த ஆவியானவரும். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்போ இந்த பூமிக்கு வந்தாங்க? அவங்க அங்கே பரலோகத்தில் ஆண்டவரோடு தான் இருந்தாங்க. ஆனால் எப்போ இந்த பூமிக்கு வந்தாங்கன்னா ஏசப்பா சிலுவையில் அறைந்து அவரோட ரத்தத்தை சிந்தி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் 3வது நாள் உயிர் தெழுந்தார். அப்புறம் ஆண்டருக்கு மகிமை செலுத்தி இங்கே ஒரு 40 நாட்கள் என்ன செஞ்சாங்க? அந்த பூமியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்வதத்தில் ஏறி அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆண்டர் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து போனோன்னா 3வது நபர் இயேசு கிறிஸ்து பூமியை விட்டு பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் பரலோகத்திலேருந்து அடுத்த ஒரு 3வது நபர் இறங்கி வருகிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இது யார் அப்படின்னா ஏசப்பா அந்த சீசர்களை விட்டு பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ பெந்தேகோஸ்தேங்கிறது ஒரு பண்டிகை, யூதர்கள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. அந்த பண்டிகை வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல ஏசப்பாவோட சீடர்களாக ஒரு இடத்துல இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து அன்னை மரியாளும் இருந்தாங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அவங்க அப்படி என்ன செய்கிறாங்க? ஒரு இடத்துல கூடி இருக்கும்போது வானத்திலேருந்து ஒரு பலத்த காற்று அடிக்குது. அவங்க ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜோம் பண்ணும்போது 3வது நபர் வானத்தை கிழித்து கொண்டு அவர் வெளியே வருகிறார். பலத்த காற்று அடிக்கிறது, முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். சரியா? அக்கினிமயமான ஒரு நாக்கு இருக்கு இல்லையா? நம்மளோட நாக்கு எப்படி இருக்குது, இப்படி இருக்குமோ அவ்வளோ நம்மளுடைய நாக்கு போல அக்கினிமயமான நாவுகள்
அங்கே கூடியிருந்த எல்லார் மேலேயும் வந்து இறங்குது, டக்கு டக்குன்னு எல்லார் மேலேயும் இறங்குது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். சரியா? இந்த பெந்தைகோஸ்தே பண்டிகையில் இவங்க ஒரு இடத்துல கூடியிருந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு மாடியில் இவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பெரிய மூணாவது நபர் வாரார், பரிசுத்த ஆவியானவர் வாராரு. அப்போ வந்து அவர் வாராரு பூமிக்கு வந்து எல்லார் மேலேயும் அக்கினிமயமான நாவுகளாக இந்த சீசர்கள் மேலே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க இவங்க மேலே வந்து ஒவ்வொருத்தரும் மேலே இறங்கினோன்னே இவங்க எல்லோரும் அந்நிய பாஷையை பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்நிய பாஷையை பேச ஆரம்பித்தவுடன் அவங்க நாக்கிலேருந்து வேறு வேறு பாஷை வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு தமிழ் தெரியும்னா எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னா நான் ஹிந்தியில் பேசுகிறேன். அப்படி ஒவ்வொருத்தவங்களும் வேறு வேறு பாஷையில் அவங்க பேசுகிறாங்க. இவங்க வேறு வேறு பாஷைகளை பேசுவதை கேட்டுட்டு அந்த சத்தம் உண்டான போது, அவங்க பேசுகிற சத்தம் கேட்டபோது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். அந்த பெந்தையோஸ்தே பண்டிகை நாளில் வேறு வேறு பாஷை பேசுகிறவங்க எல்லாம் கூடி இந்த கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குரூப்பு வந்து இவங்களுடைய பாஷையை யூதர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? வேறு அப்போ நம்ம பாஷை எப்படி இவங்களுக்கு தெரியுது அப்படின்னு எல்லாரும் பிரமிச்சாங்க. சரிங்களா? இப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒவ்வொருத்தர் மேலேயும் அக்கினிமயமான நாவுகள் போல் இறங்குவார். அப்போ இறங்கும் போது அவங்க ஆண்டவரை துதித்து வேறு வேறு பாஷையில் பேச ஆரம்பிப்பாங்க. தங்களுக்கு தெரியாத ஒரு அந்நிய பாஷையில், இந்தியோ இங்கிலீஷோ தெலுங்கோ அவங்களுக்கு மலையாளமோ ஏதோ ஒரு பாஷையில் பேசுவாங்க. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற ஒரு அடையாளம். சரிங்களா? ஆவியானவர் வரும்போது அவங்க பலனடைந்து அவங்க சாட்சியாக இருப்பாங்கன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் உங்களுக்கு 3 நபரை குறித்து சொல்லிட்டேன். சரிங்களா? ஆமேன்.